சட்னி செய்ய போகிறேன். 4 வெங்காயம் 3 தக்காளி எல்லாத்தையும் உரிக்கணும். 4 வெங்காயத்தையும் உரிங்க ஃபஸ்ட்டு. இது மாதிரி நல்லா அரிஞ்சிக்கணும். வெங்காயத்தை தனியாக அரிஞ்சிக்கணும், தக்காளியை தனியாக. சட்டியை வச்சு எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிடணும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி ஹெல்த்தியான நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்கணும். இது வெங்காயம் கலரு பாதி வெந்தோன்னே தக்காளியை போடணும். தக்காளியையும் அரிஞ்சு அதிலே போடணும். நல்லா வதங்கணும். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிறணும். எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும். இங்கே பாருங்க, நல்லா அந்த கலர் ப்ரௌன் கலராக ப்ரௌன் கலராக மாறணும். நல்லா மாறினோன்னா நல்லா வதக்கி எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைக்கணும். அரைக்கிறப்ப காட்டுறேன். வேறு மிக்சியில் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு போடணும். நேராக அரைச்சிக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கின சட்டிலேயே எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் வயிறு வலிக்காது, உடம்புக்கு நல்லது. கடுகு உளுந்து போட்டுருங்க. நல்லா வெடித்து வரணும். கடுகு உளுந்து நல்லா வெடித்து வந்தோன்னா நல்லா இதில் ஊற்றிடணும். கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டோன்னா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் கிண்டி விடணும். எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா கிண்டிட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி எடுத்து ஹெல்த்தியான சட்னி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க.